அண்மை செய்தி. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் பைடனை எதிர்த்து போட்டியிடுகிறார் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் என்ற தகவல் ஏற்கனவே வெளியாகியிருந்தது. தற்போது இந்திய நேரப்படி இன்று காலை உலகமே உற்று நோக்கிய பைடன் ட்ரம்ப் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் ட்ரம்பை எதிர்கொள்ள முடியாமல் திணறியிருக்கிறார் ஜோ பைடன் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதனால் அதிபர் வேட்பாளர் பைடனை மாற்ற முயற்சி நடக்கிறதா என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரனிடம் கேட்டு பெறலாம். ஹரிஹரன், வணக்கம். இந்த செய்தி எப்போது வெளிவந்தது? இது எவ்வளவு தூரம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்? இது நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸோ இட் இஸ் a developing story. உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது நவம்பர் மாதம் நடக்க இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தல். எல்லாருக்கும் தெரிந்தது போல முன்னாள் அதிபர் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். மீண்டும் ஜனநாயக கட்சி வேட்பாளராக அதிபர் பைடன் களமிறங்குகிறார். ரிப்பப்ளிகன் கட்சியின் சார்பாக ட்ரம்ப் முன்னாள் அதிபர் களமிறங்குகிறார். இது உறுதியாக இருக்கிறது. இது உறுதியான நிலையில வழக்கத்தை விட ரொம்ப சீக்கிரமா அதிபர் வேட்பாளர்கள் நேரடியாக விவாதிக்கக்கூடிய அந்த மேடையானது இன்று அமைக்கப்பட்டது. வழக்கமா இது அக்டோபர் செப்டம்பர்ல தான் நடக்கும். ஆனா இரண்டு தரப்பும் அது முன்கூட்டியே ஏற்றுக்கொண்டதுனால நேரடி விவாதம் இரண்டு தரப்பிலையுமே அதிபர் வேட்பாளர்கள் உறுதியானதை தொடர்ந்து நேரடி விவாதம் இன்று நடைபெற்றது. இதுல நம்ம நேரப்படி இன்னைக்கு காலையில நடைபெற்றது. அமெரிக்கால பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இரவு 9 மணி கணக்குல நடந்தது. இந்த விவாதம் பெரிய அளவுக்கு கவனிக்கப்பட்டது. இதுல ஒரு பெரிய பேசு பொருளா மாறி இருந்தது இருவருடைய வயது. பைடனுக்கு 81 வயது, ட்ரம்புக்கு 78 வயது. பைடன் ரொம்ப தளர்ந்திருக்கிறாரு, அவருக்கு முன்ன போல செயல்பட முடியல அப்படிங்கிற விமர்சனங்கள், காணொலிகள் அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது. அதையெல்லாம் தகர்த்தெறிய வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த விவாதத்துல அவருக்கு ஏற்பட்டது. ஆனா மாறாக பெரிய பின்னடைவை இந்த விவாதமே பைடனுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னா மிகையல்ல. ட்ரம்ப் ரொம்ப அக்ரெசிவா வழக்கம் போல இந்த விவாதத்துல பங்கு கொள்ள, பைடன் ரொம்ப தளர்ந்து பல இடங்கள்ல பேசுவதற்கு திணறி அவருடைய உடல் மொழியெல்லாம் அவருடைய வயோதிகத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்ததுனால ரொம்ப ஒரு பலவீனமான வேட்பாளராக காட்சியளித்தார் அப்படிங்கிறது அவருடைய கட்சி நிர்வாகிகள், அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் எல்லோரும் கூட வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த ஒரு பலவீனம் வெளிப்பட்டதுனால இன்னைக்கு நம்ம நாட்டுல பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு அம்சம் அப்படின்னா அங்க இந்த பிரசிடென்ஷியல் டிபேட் என்பதற்கு பெரிய வெயிட்டேஜ் அந்த பிரச்சார காலத்துல இருக்கு. இது ஒரு நேரேட்டிவ ஒரு பொதுமக்கள் மத்தியில ஒரு எண்ணத்தை வலுப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வா மாறிடும். ஒரு பலவீனமான அதிபர் வேட்பாளரை கொண்டு களமிறங்குவது அப்படிங்கிறது ஆபத்தானது. அவர் பேசுறத பார்த்தா, அவருடைய உடல் மொழியை பார்த்தா பல இடங்கள்ல வாய் திறந்திருக்கிறாரு, சில இடங்கள்ல ஒரு விஷயத்த சொல்றதுக்கே திணறாரு, ஏதோ ஒண்ணு சொல்ல ஏதோ மாற்றி சொல்றாரு, அதுல ஒரு கொஹரன்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் எதிர்த்தரப்பு மட்டும் இல்லாம அவரது தரப்பிலேயே கூட ஒரு பெரிய ஒரு விவாதத்தை கலப்பிருக்கு. அந்த கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கவர்னர் உள்ளிட்ட பொறுப்புகள் இருக்கிறவங்க. ஏன்னா இவங்க எல்லாம் எலெக்ஷன்ல சேர்ந்து அவங்களும் அவங்களோட டிக்கெட்டுக்காக போட்டியிட போறாங்க. இவர் தான் இந்த டாப் ஆஃப் த டிக்கெட்ல இருக்க போறாரு அப்படிங்கும் போது அவங்களுடைய வெற்றி வாய்ப்பும் அது பாதிக்கும். ஜனநாயக கட்சிக்கு அதிபர் தேர்தலில் மட்டும் இல்லாம அந்த தேர்தல் சைக்கிள்ல பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும். அதனால அவரை மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கா? இப்படி இவரோட நம்ம எலெக்ஷனை சந்திச்சானா அது சரியா இருக்காது, நம்ம கட்சிக்கு ஒரு தோல்வி கிடைச்சிடும். ட்ரம்ப்பை சமாளிக்கிறதுக்கு பைடன் உகந்த வேட்பாளரா இந்த விவாதத்துல இருந்து தெரியல அப்படிங்கிற ஒரு மறுபார்வை, மாற்று சிந்தனை அந்த கட்சி நிர்வாகிகள் கிட்டே உருவாகி அவங்க இதை பத்தி வெளிப்படையாகவே விவாதித்து வருவதாக அமெரிக்கா ஊடகங்கள், அநேக ஊடகங்கள்ல இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு வேட்பாளரை மாற்றுவது சுலபமா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஏனென்றால் ரெண்டு கட்சியிலுமே கிட்டத்தட்ட உறுதி செஞ்சுட்டாங்க. அந்த கன்வென்ஷன் மாதிரியான சில சம்பிரதாய பூர்வ நடவடிக்கைகள் இருக்கே தவிர ரெண்டு தரப்புலையும், அதாவது ஜனநாயக கட்சியுடைய வேட்பாளர் பைடன் தான் அப்படின்னு அந்த கட்சி உறுதி செஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ரிப்பப்ளிகன் பார்ட்டி, குடியரசுக் கட்சியுடைய வேட்பாளர் ட்ரம்ப் தான் அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில பைடனை இந்த தருணத்துல மாற்றுவதற்கு அந்த கட்சியுடைய அந்த கன்வென்ஷன்ஸ் படி விதிகளை இடம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, அங்க நம்ம வல்லுநர்கள்ட்ட பேசும்போது, பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது அதற்கான வாய்ப்பு குறைவு. பைடனா விலகி நான் இங்க விலகிடுறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் இல்லையே, அவரை கட்சி நிர்வாகம் மாற்றுவது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்ப சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அது ஒரு பெரிய பேசு பொருளா, ஒரு பின்னடைவா ஜனநாயக கட்சிக்கு உருவாக்கக்கூடிய நிலையில இந்த கட்சி நிர்வாகிகள்லாம் வெளிப்படையா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கன்வின்ஸ் பண்ணி பைடனை விலக செய்வாங்களா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்கள் காட்டும். எப்படி பார்த்தாலும் பைடனுடைய வயது, வயோதிகத்தால் ஏற்பட்ட இந்த விவாதத்தில் ஏற்பட்ட பின்னடைவு அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்படுகிறது. அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்னு வரக்கூடிய நாட்கள் அமெரிக்க தேர்தலை நம்ம உற்று கவனிக்கும் போது. தெளிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிஹரன்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.